77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் விளையாட்டு அரங்கில் தேசிய 77வது குடியரசு தின கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூவண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர், தீயணைப்பு மற்றும் பேரிடர் துறையினர் அணிவகுப்பு நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சால்வை அணிவித்து பரிசு பொருட்கள் கொடுத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 94 பேருக்கு முதலமைச்சர் விருதுகள், அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய 599 பேருக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். 20 பயனாளிகளுக்கு 96,66,500 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் சரக டிஐஜி சுவாமிநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அணிவகுப்பில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அணிவகுப்பினை வழிநடத்தியிருக்கிறார் கணேசன் அவர்கள். மீட்போர் தியாகிகளையும் கௌரவிப்பதற்காக நாம் நம்முடைய சுதந்திரமும் குடியரசும் வெறும் சொற்கள் அல்ல, பழனி அடிவாரம் போலீஸ் ஸ்டேஷன், ஆர்ம் ரிசர்வ் திண்டுக்கல், திருமிகு சி துரைராஜ் PEW பழனி, அதேபோன்று திருமிகு ஜே அருளானந்த் தாடிக்கொம்பு, திருமிகு டி நாகராஜ் சாமிநாதபுரம், திருமிகு தற்போது